Welcome to Constitutional Law Lecture Series. இன்னைக்கு நம்ம சமய உரிமையை பற்றி பார்க்க போகிறோம். ஆர்டிகல் 25ல இருந்து 28 ஒரு சமயம் ஆனது என்ன மாதிரியான உரிமைகள் நமக்கு கொடுக்குது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அந்த சமயத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம இன்னைக்கு லெக்சரில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆர்டிகல் 25. இந்த ஆர்டிகல் 25ல சமய உரிமையை பற்றி சொல்லியிருக்காங்க. என்னன்னா, ஒருத்தருக்கு ரிலீஜியன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அவங்களோட பிலீஃப் அண்ட் ஃபெய்த். அந்த பிலீஃப் அண்ட் ஃபெய்த்தை அவங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், அவங்களுடைய மத வழிபாடுகளை அவங்க பண்ணுறதுக்கு உரிமை ஆர்டிகல் 25 கொடுக்குது. ஆர்டிகல் 26 சமயம் பற்றிய பொருள்களை நிர்வகிக்க உரிமை. ஸோ அதாவது இந்த ரிலீஜியஸ் அஃபேர்ஸ் எல்லாமே அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு, அதாவது நிர்வகிக்கிறதுக்கு ஒரு அமைப்பு உருவாக்கிக்கலாம் அப்படின்னு ஆர்டிகல் 26 சொல்லுது. ஆர்டிகல் 27 எக்காரணத்துக்கு கொண்டும் சமய மேம்பாட்டிற்காக வரியை விதிக்கக்கூடாது. அதாவது ரிலீஜியஸ் அஃபேர்ஸை இவங்க ரிலீஜியஸ் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு எக்காரணத்துக்கு கொண்டும் மக்களுடைய வரி பணத்திலேயோ இல்லைனா மக்கள் கிட்ட இருந்து தனியாக வரியை வசூலிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆர்டிகல் 27 சொல்லுது. ஆர்டிகல் 28 என்ன சொல்லுது அப்படின்னா, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸில் பொறுத்த வரைக்கும் சமய போதனைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 28 சொல்லுது. ஃப்ரீடம் ஆஸ் டு அட்டெண்டன்ஸ் அட் ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் ரிலீஜியஸ் வர்ஷிப் இன் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த ஆர்டிகல் 25 எல்லா பர்சன்ஸ்க்கு அப்ளிகபிள் ஆகும். நாட் ஒன்லி சிட்டிசன்ஸ் மட்டும் கிடையாது, நான் சிட்டிசன்ஸ்க்கும் இந்த ஆர்டிகல் 25 அப்ளிகபிள் ஆகும். இந்த ஆர்டிகல் 25ல என்னதான் நமக்கு ரிலீஜனை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருந்தாலும் அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. எப்போவுமே ஜென்ரலாக எந்த ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டுமே நமக்கு அப்சல்யூட்டாக இந்தியன் கான்ஸ்டியூஷனில் கொடுக்க மாட்டாங்க. எப்போவுமே சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதில் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஆர்டிகல் 25க்கும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பப்ளிக் ஆர்டர், பொது ஒழுங்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஹெல்த், மொராலிட்டி அண்ட் அதர் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை பேஸ் பண்ணி தான் எப்போவுமே ஒருத்தருடைய ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் ரைட்டை எக்ஸசைஸ் பண்ண முடியும். ஸோ இப்போது ஜென்ரலாக எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகிருக்கலாம், இந்த கோவிட் 2019ல் ஏன் ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அந்த கோவில்களோ சர்ச்சஸோ மசூதியோ க்ளோஸ் பண்ணுறதுக்கு அரசாங்கத்துக்கு அதிகாரம் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனில் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரவுண்ட் இருக்குது. ஸோ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி நலவாழ்வு. ஸோ மக்களுடைய நலவாழ்வா இல்லைனா கோவில்களின் வழிபாடான்னு பார்த்தா மக்களுடைய நலவாழ்வுக்கு தான் அரசாங்கம் எப்போவுமே முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸோ அதன் அடிப்படையில் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எல்லா ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸையும் அவங்க க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. யாரும் போயிட்டு அங்கே பொது மக்கள் கூடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவங்க இந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு அரசாங்கமானது அந்த ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸை ரெகுலேட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான விஷயத்தில் ரெகுலேட் பண்ணுறதுக்குன்னா, எக்கனாமிக், ஃபினான்ஷியல், பொலிட்டிக்கல் அண்ட் அதர் செக்குலர் ஆக்டிவிட்டிஸ். ஸோ ரிலீஜியஸ் தொடர்பாக இருக்கிற ஒரு பொருளாதாரமாக இருக்கட்டும், வணிகம் அல்லது அரசியல் பண்புகள் கொண்ட இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு அரசாங்கமானது சீர்திருத்தவோ இல்லைனா கட்டுக்குள் வைக்கிறதுக்கோ அவங்க சட்டத்தை ஏற்றலாம் அப்படின்ற ஒரு அதிகாரம் ஆர்டிகல் 25 அரசாங்கத்துக்கு கொடுக்குது. அதே மாதிரி ஒரு சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் ரிஃபார்ம்ஸ் இந்த மாதிரி விஷயத்துக்கும் சமூக நலம் மற்றும் சமூக சீர்திருத்தம், பொது பண்புகளை கொண்ட அனைத்து பிரிவு மற்றும் வகுப்பு இந்துக்களும் திறந்து விடுவது. ஸோ அதாவது எந்த ஒரு வகுப்புக்குமே அவங்க என்ன பண்ணக்கூடாது, ரெஸ்ட்ரிக்ஷன் போடக்கூடாது. நீங்கள் தான் கோவிலுக்குள்ளே வரணும், நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசாங்கமானது எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் போடக்கூடாது. இதுக்கு முன்னாடி அன்டச்சபிள்ஸ் கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. பட் ஆர்டிகல் 17 அன்டச்சபிளை அபாலிஷ் பண்ணணும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறதுல அந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எந்த ஒரு கோவில்லையும்
அரசாங்கம் வைக்கக்கூடாது. எல்லா மதத்தினரும், அதாவது எல்லா இந்து மதத்தினர் அனைவரும் அவங்களுடைய சாதி பாகுபாடு இல்லாம எல்லாரும் போயிட்டு கடவுளை வந்து வழிபடலாம். அதுல வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற பிரியாம்பிள்ல சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்ப செக்குலரிசம், அந்த செக்குலரிசம் அப்படின்றது வந்து எல்லா ரிலிஜனுக்கும் ஈக்குவலான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு தான் செக்குலரிசம் சொல்லுது. ஸோ எல்லாரையும் ஒரே மாதிரி தான் அரசாங்கம் நடத்த வேண்டும். ஸோ அதில் வந்து எந்த ஒரு பாகுபாடும் இருக்கக்கூடாது. இந்தியாவில் இருக்கிற செக்குலரிசம்க்கும் அமெரிக்காவில் இருக்கிற செக்குலரிசம்க்கும் வித்தியாசம் இருக்கு. இந்தியாவில் இருக்கிற செக்குலரிசமை பேஸ் பண்ணி பார்த்தோன்னா, ஒரு ரிலீஜியஸோடைய அஃபேர்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு அரசாங்கம் சட்டத்தை இயற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 25 சொல்லியிருக்கு. ஆனால் அமெரிக்காவில் அப்படி கிடையாது. அமெரிக்காவில் எந்த ஒரு ரிலீஜியஸ் அஃபேர்ஸ்லுமே ஸ்டேட் வந்து இன்டர்ஃபியர் ஆகாது. எல்லாமே வந்து ஒரு ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் தான் அவங்களுக்கு வந்து எல்லாமே பார்த்துக்கணும். அதில் ஸ்டேட்டோட இன்டர்ஃபியரன்ஸ் இருக்காது. பட் இங்கே வந்து ஸ்டேட்டோட இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கும். பட் எல்லா ரிலீஜன்லையுமே அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். ஒரு ரிலீஜனுக்கு ஒரு விஷயம் பண்ணிட்டு இன்னொரு ரிலீஜனுக்கு பண்ணாமல் விடக்கூடாது. அதுக்கு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரம்ஜான் பீரியடில் வந்து இந்த நோம்பு கஞ்சி கொடுக்கறதுக்கு அரிசியெல்லாம் கவர்மெண்ட் வந்து மாஸ்க்கு கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஹிந்து டெம்பிள்ஸ்லையுமே வந்து அன்னதானம் வந்து போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பாகுபாடு இல்லாமல் அரசாங்கம் வந்து எல்லாருக்குமே வந்து கொடுக்கணும். அதுதான் வந்து ஆர்டிகல் 25 நம்ம இந்தியாவில் இருக்கிற செக்குலரிசம் வந்து சொல்லுது. ஸோ ஒரு இம்பார்ட்டண்டான கேஸில் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் பொம்மை விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த கேஸ்லால தான் செக்குலரிசம் இஸ் த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கேஸ் வந்து ஒரு 9 ஜட்ஜஸ் கொண்ட ஒரு கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் வந்து இந்த கேஸ் வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. இதனுடைய ஃபேக்ட்ஸை வந்து நம்ம ஷார்ட்டாக பார்ப்போம். என்ன சொல்லியிருக்காங்க இந்த ஃபேக்ட்ஸில் அப்படின்னு பார்த்தோன்னா, மொத்தமாக வந்து ஒரு 6 ஸ்டேட்ஸில் வந்து இவங்க எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். ஏன் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த அயோத்தியா இன்சிடென்ட் 6th December 1992 நடக்குது. ஸோ இந்த இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி ஒரு 6 மாநிலத்தில் இவங்க வந்து எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ அந்த எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுற மாநிலங்கள் பார்த்தோன்னா மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், ஹிமாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, மேகாலயா, கர்நாடகா. இப்போ இந்த வழக்கு வந்து 1994 வந்து முடித்து வைக்கப்படுது. இதில் என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த வழக்கு முடிஞ்சு ஜட்ஜ்மெண்ட் வர்றப்போ எல்லா மாநிலத்திலையும் எந்தெந்த மாநிலத்திலலாம் அவங்க வந்து பிரசிடென்ட் ரூல் இம்போஸ் பண்ணியிருந்தாங்களோ அந்த மாநிலத்தில் எல்லாம் அந்த கட்சிகள் ஆட்சி கலைக்கப்பட்டு புதிய எலெக்ஷன் வச்சு புது அரசாங்கமே வந்து பதவி ஏற்றுக்கிட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த கேஸை டிசைட் பண்ணி இனிமே ஃபியூச்சரில் வந்து இந்த கான்ஸ்டியூஷன் ஃபெயிலியர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் மிஷினரி இருக்கிறப்போ பிரசிடென்ட் ரூலை இம்போஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சில கைட்லைன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்படி கொடுத்துருக்கிறப்போ இவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, செக்குலரிசமும் ஒரு ஒன் ஆஃப் த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன். செக்குலரிசத்தை சீர்குலைக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமே வந்து ஒரு அரசாங்கம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. செக்குலரிசம் ரிலேட்டடா அடுத்த கேஸ் என்னன்னு பார்த்தோம்னா, சந்தோஷ்குமார் வெர்சஸ் செக்ரட்டரி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். இந்த கேஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் வந்து சிபிஎஸ்இ ஸ்கூல்ல ஆப்ஷனல் சப்ஜெக்டா இன்ட்ரடியூஸ் பண்றது செக்குலர் கான்செப்டை வயலேட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்றாங்க. பட் இந்த கேஸை விசாரிச்ச சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த செக்குலரிசம் கான்செப்டை இந்த விஷயம் பாதிக்கப்படாது. ஸோ இந்த விஷயம், இந்த சான்ஸ்கிரிட் வந்து சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்ல இன்ட்ரடியூஸ் பண்றதால செக்குலரிசம்க்கு எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது. அது மட்டும் இல்லாம இந்த சான்ஸ்கிரிட் ஆனது எல்லா வேதாஸுமே வந்து சான்ஸ்கிரிட்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆரியன்ஸுடைய முக்கியமான மொழி வந்து சான்ஸ்கிரிட் தான். ஸோ அப்போ அது கத்துக்கிறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஸோ அது வந்து நீங்க ஒரு லாங்குவேஜா பார்க்கணுமே தவிர அது வந்து செக்குலர் கான்செப்ட் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம அதில் ஆராய முடியாது. அதனால அரசாங்கம் செஞ்சது சரிதான். அது மட்டும் இல்லாம அரசாங்கம் வந்து இந்த நடைமுறையை வந்து 3 மாசத்துல சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்ல இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு சிலபஸை வந்து அவங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து ஆர்டர் போட்டிருப்பாங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப
இம்பார்ட்டண்ட்டான லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் கேஸ் தான் பெஜோ இமானுவேல் விசஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா. இதை வந்து ஃபேமஸாக நேஷனல் ஆந்தம் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த கேஸில் என்னன்னா, ஜெஹோவா அப்படின்ற ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க ஒரு 3 சில்ட்ரன் இருப்பாங்க ஸ்கூலில். அவங்க ஸ்கூல் அசம்பிளியில் பாடப்படுற நேஷனல் ஆந்தமை வந்து இவங்க பாட மாட்டாங்க. அவங்களுடைய மத வழக்கத்தின்படி என்னன்னா, அவங்க மத பாடங்களை தவிர வேற எந்த பாடல்களையும் அவங்க வந்து பாடக்கூடாது அப்படின்னு தான் அவங்க மத வழக்கம் வந்து சொல்லுது. அதனால வந்து அவங்க பாடாம சைலண்டாவே அசம்பிளியில நிற்பாங்க. ஸோ அந்த நேஷனல் ஆந்தம் பாடலை அப்படின்றதுக்காக அந்த ஸ்கூல் நிர்வாகம் என்ன பண்ணிடுவாங்க, அவங்கள ஸ்கூலை விட்டு அனுப்பிச்சிருவாங்க. ஸோ எக்ஸ்பெல் பண்ணிடுவாங்க, ஸ்கூலை விட்டு நீக்கிடுவாங்க. இதை எதிர்த்து அவங்க அப்பா வந்து உயர்நீதிமன்றம், கேரளா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாரு. வழக்கு விசாரிச்ச கேரளா உயர்நீதிமன்றம், ஆமாமா இவங்க வந்து நேஷனல் ஆந்தமை வந்து அவமதிக்கிற மாதிரி செஞ்சுட்டாங்க, ஸோ அதனால வந்து இவங்களுக்கு ஸ்கூல் கொடுத்த பனிஷ்மெண்ட் வந்து கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த கேரளா ஹைகோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இவங்க வந்து ஃபைல் பண்ணுறாங்க. ஃபைல் பண்ணுறப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஜெஹோவா சமயத்தை சார்ந்த அந்த நபர்கள், அந்த கம்யூனிட்டியை சேர்ந்த அந்த 3 குழந்தைகள் வந்து நம்மளுடைய நேஷனல் ஆந்தத்தை வந்து அவமதிக்கிற மாதிரி எந்த ஒரு செயலுமே செய்யல. அவங்க வந்து அந்த நேஷனல் ஆந்தம் பாடுறப்போ அமைதியாக டிசிப்ளைண்டாக தான் நின்று இருக்காங்க. ஸோ இதில் எந்த ஒரு வயலேஷனுமே கிடையாது. ஸ்கூல்ஸ் வந்து கொடுத்துருக்கிற ஆர்டர்ஸை வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டர் போட்டுடுறாங்க. ஸோ இந்த கேஸில் வந்து ஒரு 2 ஆர்டிக்கிளுக்கு வந்து இது யூஸ் ஆகும். ஒன்று ஆர்டிக்கிள் 51A ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்க்கும் நீங்கள் இந்த கேஸில் எழுதலாம். அதே மாதிரி ஆர்டிக்கிள் 25 ஸோ ரிலீஜியஸ் ரிலேட்டடான விஷயங்களும் நீங்கள் வந்து எழுதலாம். ஸோ அப்படி இருக்கிறப்ப இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அரைஸ் ஆகுது. ஒரு நேஷனல் இன்ட்ரெஸ்ட் வந்து முன்னுரிமை கொடுக்கணுமா, இல்லைனா அவங்களோட ரிலீஜனுக்கு முன்னுரிமை கொடுக்கணுமா அப்படின்னு பார்க்குறப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுவாங்க, ரிலீஜனுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த உடனே இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து பயங்கர கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு. ஏன்னா வந்து ஒரு தேசத்தின் நலனை விட ஒரு சமயத்தின் நலன் தான் உங்களுக்கு முக்கியமா போச்சா அப்படின்னு சொல்லிட்டு பல தரப்புல இருந்து எதிர்ப்புகள் வந்து வர ஆரம்பிச்சது. இதனை தொடர்ந்து மறுபடியும் 96ல இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அகெயின் கவர்மெண்ட் வந்து ஒரு ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க சுப்ரீம் கோர்ட்ல. ஃபைல் பண்ணி இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணணும், பிஜே இமானுவேல் கேஸில் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணணும்னு கேட்குறப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த பெட்டிஷனை வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து ரிலீஜியஸ் ரிலேட்டடாக வந்து அது ஜெஹோவா சில்ட்ரன் பண்ணுறது தப்பு இல்லை, அவங்க வந்து அவங்களுடைய மதத்தை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து அவங்க ஏதாச்சும் ஒரு இன்டிசிப்ளின் ஆக்டிவிட்டி, அந்த நேஷனல் ஆந்தம் பாடுறப்ப இன்டிசிப்ளின் ஆக்டிவிட்டியில் ஈடுபட்டிருந்தாங்கன்னா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்க முடியுமே தவிர, டிசிப்ளைண்டாக அவங்க இருந்ததால் அவங்களுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் அவங்க மேலே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா, ரமேஷ் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ரமேஷ் என்றவர் வந்து ஒரு ப்ராக்டிசிங் அட்வொகேட். அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாரு. எதுக்காக அப்படின்னா, தமாஷ் அப்படின்ற ஒரு சீரியல் வந்து தூர்தர்ஷனில் டெலிகாஸ்ட் வந்து பண்ணுறாங்க. அந்த தமாஷ் அப்படின்ற ஒரு சீரியல் வந்து ஸ்ரீ பிஷம் ஷானி அப்படின்ற ஒரு ஆத்தர் வந்து எழுதின ஒரு நாவலை தழுவிய ஒரு சீரியல். அந்த நாவலில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை ஏற்படுறப்போ ஹிந்து முஸ்லிம்களுக்கு நடுவில் ஏற்பட்ட கலவரங்கள் தொடர்பாக வந்து அந்த நாவல் வந்து எழுதப்பட்டிருக்கு. ஸோ அந்த நாவல் பேஸ் பண்ணி இவங்க வந்து தமாஷ் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இந்த விஷயமானது வந்து மக்களிடையே வந்து ஒரு வெறுப்பு உணர்ச்சியை தூண்டி தேவையில்லாமல் வயலன்ஸ் வந்து கிரியேட் ஆகும், வன்முறையை வந்து வழிவகுக்கிற மாதிரி இந்த சீரியல்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணுறாங்க. இந்த ஆர்குமெண்ட்டை ரிஜெக்ட் பண்ணிட்டு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆர்டிகல் 25ல இது வந்து எந்த ஒரு வயலேஷனும் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி ஹிஸ்டரியில நடந்த ஒரு விஷயத்த மறுபடியும் அவங்க ரிப்பீட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமாக தான் இந்த நிகழ்ச்சியை வந்து நீங்க கருதணுமே தவிர, இதை வந்து வன்முறை தூண்டும் விதமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்ல முடியாது. எப்பவுமே வந்து நம்ம வரலாறுல இருந்து சில விஷயங்கள் கத்துக்கணும். ஸோ வரலாறுல
வரலாறுல நடந்த எந்த ஒரு பிழையுமே வந்து நம்ம மறுபடியும் செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த சீரியல்ஸ் டெலிகாஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கேஸை வந்து முடிச்சு வச்சிடுறாங்க. முன்னாடியே நான் சொன்ன மாதிரி ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் அப்படின்ற ஒரு ரைட் வந்து அப்சல்யூட் ரைட் கிடையாது. அதுக்கு சில ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே நம்ம பார்த்தோம். என்னென்ன ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னா பப்ளிக் ஆர்டர், மொராலிட்டி அண்ட் ஹெல்த். இந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் அந்த ரைட்டுக்கு கொடுத்துருக்காங்க. எனக்கு ரிலீஜியஸ் ஃப்ரீடம் இருக்கு, என்னோட ரிலீஜனில் நான் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி ஒருத்தர் வந்து மதமாற்றம் செய்கிறது ஒரு குற்ற செயல். அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது. உங்களுடைய மதத்தை வந்து நீங்கள் வர்ஷிப் பண்ணலாம், உங்கள் மதத்தில் இருக்கிற ரிச்சுவல்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணலாமே தவிர அடுத்த நபருடைய கன்சென்ட் இல்லாமல் அவங்கள வந்து இந்த ரிலீஜனுக்கு மாற சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறது ஆர்டிகல் 25 கீழே வராது. அந்த ஆர்டிகல் 25க்கு கொடுத்துருக்கிற ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் அது. நீங்கள் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது, இது வந்து மொராலிட்டிக்கு அகேன்ஸ்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து ஹரியானாவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ரூல் எடுத்துகிட்டு வராங்க. என்ன ரூல்னு பார்த்தோன்னா 2 சில்ட்ரனுக்கு மேலே யாருக்கு இருக்காங்களோ அவங்க வந்து பஞ்சாயத்து எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ரூல் எடுத்துகிட்டு வராங்க. இந்த ரூலை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. ஒரு முஸ்லீம் கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு நபர் வந்து கேஸ் போடுறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அவருடைய மதத்தின் அடிப்படையில் அவருடைய மதத்தில் 4 பேரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வழிவகை செஞ்சுருக்காங்க. ஸோ அதாவது அந்த டைம் வந்து ஒரு 4 உமனை வந்து அவர் மேரேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்கிறதால இது வந்து என்னுடைய ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் ரைட் வந்து பாதிக்குது. அது வந்து என்னுடைய ஆர்டிகல் 25 வந்து வயலேட் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆர்கியூ பண்ணுறாரு. இந்த ஆர்குமெண்ட்டை ரிஜெக்ட் பண்ண சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க, 4 மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு முஸ்லீமில் சொல்லியிருந்தாலும் 4 மேரேஜ் மேண்டேட்டரியாக பண்ணணும் அவசியம் கிடையாது. அது வந்து ஒரு ஆப்ஷனில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களே தவிர அதை வந்து நீங்கள் வந்து மேண்டேட்டரியாக பண்ணணும், அதனால் வந்து எங்களுக்கு இந்த ஆர்டிகல் 25 வயலேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்டிக்கிள் இந்த செக்ஷன் 175 clause 11 subclause Q ஆஃப் பஞ்சாயத் ராஜ் ஆக்ட் 1994ல கொடுத்துருக்கிற டிஸ்குவாலிஃபிகேஷன் சரியானது தான். இது வந்து ஆர்டிகல் 25 வயலேட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லிடுறாங்க. அதே மாதிரி ஒரு ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டிஸ் தொடர்புடைய எக்கனாமிக், ஃபினான்ஷியல், பொலிட்டிக்கல் இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு தாராளமாக ஒரு அரசாங்கம் வந்து சட்டம் இயற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 25ல சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே தான் அமெரிக்காவில் இருக்கிற செக்குலரிசமுக்கும் நமக்கும் வித்தியாசமாகுது. அமெரிக்காவில் அவங்க வந்து ரிலீஜன் தொடர்பாக எந்த ஒரு சட்டத்தையும் அவங்களால இயற்ற முடியாது. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து செக்குலரிசம் கான்செப்டை நிலைநிறுத்துறதுக்காக சில விஷயங்கள் எக்கனாமிக், ஃபினான்ஷியல், பொலிட்டிக்கல் அண்ட் செக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ரிலேட்டடான விஷயங்களுக்கு சட்டங்கள் இயற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. அது ரிலவெண்ட்டாக கேஸில் பார்த்தீங்கன்னா எஸ்பி மிட்டல் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த வழக்கில் என்னென்னா பாண்டிச்சேரியில் ஆரோவில் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த ஆரோவில் என்ன நடக்குது அப்படின்னா ஆஃப்டர் டிமைஸ் ஆஃப் தட் மதர், அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்களுடைய மேனேஜ்மெண்ட்டில் நிறைய மால் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் நடக்குது, ஊழல்கள் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்துக்கு கம்ப்ளைண்ட்ஸ் போகுது. இந்த கம்ப்ளைண்ட்ஸை எடுத்துக்கிட்ட அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, ஒரு சட்டம் கொண்டு வராங்க. என்ன சட்டம்னா எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், ஆரோபிந்தோ எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் ஆக்ட் 1980. இந்த சட்டத்தின்படி ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும், அதாவது ஒரு 2 வருடங்களானது வந்து அந்த ஆசிரம தொடர்பான விஷயங்கள் எல்லாமே ஒரு மத்திய அரசு வந்து கண்காணிக்கும். மத்திய அரசு கீழே கட்டுப்பாட்டுக்குள்ள அது வரும் ஒரு டெம்பரரி பீரியடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதை எதிர்த்து வழக்கு வந்து ஃபைல் பண்றாங்க. இது வந்து எங்களுடைய ஆர்டிகல் 25 வந்து வயலேட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றாங்க, கிடையாது, இது எல்லாமே வந்து ஒரு ரெகுலேட்டரி மெக்கானிசம் தான். எந்த இடத்துல ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ராடா இருக்கட்டும், எக்கனாமிக் ரிலேட்டடா எந்த ஒரு ஃப்ராடு நடந்தாலும் அந்த விஷயத்துல ஒரு அரசாங்கமானது தலையிட்டு அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு. அதனால இதுல எந்த ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் வயலேஷனும் கிடையாது. அவங்க எடுத்துட்டு வந்திருக்கிற
சட்டம் செல்லுபடியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அடுத்த கேஸ்ல பார்த்தோம்னா முகமது அனீஃப் குரேஷி விசஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார். இந்த கேஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா கவ் சாக்ரிஃபைஸ். எப்பவுமே அந்த மாட்டை வந்து மதத்தின் பேர்ல வந்து சாக்ரிஃபைஸ் பண்றது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்டேட்ஸ்ல என்ன பண்ணியிருக்காங்க, அதை பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ கவ் சாக்ரிஃபைஸ் இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து ஹிந்துஸ் ஒரு பக்கம் என்ன பண்றாங்க, அந்த கவ் வந்து ஒரு சாக்ரிமெண்டலா பார்க்குறாங்க. அவங்க மதத்தின் ஒரு புனிதமான ஒரு விஷயமா அவங்க பார்க்குறாங்க. இன்னொரு மதத்தினர் முஸ்லீம், குறிப்பாக முஸ்லீம் வகுப்பை சேர்ந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பக்ரீத் அன்னைக்கு அவங்க வந்து மாட்டை வந்து பலி கொடுப்பாங்க. ஸோ இப்படி இருக்கிறப்ப இந்த ரெண்டு ரிலீஜனுக்குள்ள இருக்கிற ரிச்சுவல்ஸ் வந்து எஃபெக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்த்த சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா கவ் ஸ்லாட்டர் எடுத்துட்டு வந்திருக்கிறது வேலிடான லா தான். ஏன்னா முஸ்லீம் கம்யூனிட்டி அவங்களுடைய குரான்ல வந்து கவ் தான் சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு குறிப்பா சொல்லலை. அவங்க வந்து நீங்க எந்த அனிமல் வேணாலும் நீங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கலாம், கவ் தான் சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு கிடையாது. ஸோ அதனால அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்குன்றதால கவ் வந்து ஹிந்துஸோட புனிதமான விஷயமா அவங்க கருதுறதால அவங்க என்ன பண்ணக்கூடாது, கவ் ஸ்லாட்டர் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. இப்போ இதுல ரெண்டு விதமான விஷயங்கள் இருக்கு. ஒன்று பீஃப் பேன் ரிலேட்டடான விஷயமும் ஒன்று இருக்கு, இன்னொன்று கவ் ஸ்லாட்டர். ஜென்ரலா தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு அனிமல்ஸ் பிரிசர்வேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் வந்து தமிழ்நாடு எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த சட்டத்தின்படி ஒரு ஹெல்த்தியா இருக்கிற ஒரு மாட்டை வந்து யாருமே வந்து கொல்லக்கூடாது. அந்த மாட்டை கொல்லணும்னா அந்த மாட்டுக்கு வந்து ஒரு 10 வருடங்கள் இருந்திருக்கணும். அந்த மாட்டால வந்து எந்த ஒரு பிரயோஜனமே வந்து இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருந்து அவங்க என்ன பண்ணா வேலிடா ஒரு சர்டிபிகேட் வாங்கி அதுக்கப்புறம் தான் அந்த மாட்டை வந்து அவங்க வந்து ஃபுட் கன்சப்ஷனுக்காக அவங்க வந்து தாராளமா அந்த மாட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கலாம், எல்லாம் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிறப்போ பீஃப் பேன் என்றது வேற, கவ் ஸ்லாட்டர்ன்றது வேற. கவ் ஸ்லாட்டர்ன்றது ஒரு நல்லா இருக்கிற ஹெல்த்தியான மாட்டை வந்து வெட்டுறது. பீஃப் கன்சப்ஷன் அப்படின்றது நம்மளுடைய ஃபுட் கல்ச்சருக்காக வயதான மாடுகளை வந்து வெட்டி சாப்பிட்றது. ஸோ இப்படி இருக்கிறப்போ இந்த ரெண்டு விஷயத்துமே வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் பீஃப் வந்து பேன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது ரிலேட்டடாக சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் இன்னும் பெண்டிங்கில் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் சோஷியல் ரிஃபார்ம்ஸ். இது ரிலேட்டடான விஷயங்களையும் வந்து தாராளமாக அரசாங்கம் வந்து பண்ணலாம், அதில் வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஒரு ரிலீஜன் ரிலேட்டடான விஷயத்தை வந்து அட்மினிஸ்டர் பண்ணுறதுக்காக இவங்க தாராளமாக ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டையோ இல்லைனா போர்டையோ கான்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு ஆர்டிகல் 26 அதிகாரம் வழங்குது. அதே மாதிரி அதனுடைய ஓன் அஃபேர்ஸ் ரிலீஜியன் ரிலேட்டடான மேட்டர்ஸை வந்து டேக் கேர் பண்ணுறதுக்கும், ரிலீஜியன் அந்த கோவில் வந்து மூவபிள் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாச்சும் அந்த கோயிலின் கீழே வருது, அதாவது கோயிலுக்கு யாராச்சும் தானமாக கொடுத்துருக்காங்க சொத்துக்கள் அப்படின்னா அந்த சொத்துக்களை பராமரிக்கிறதுக்கும் இந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் வந்து அவங்க வந்து நபர்களை அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லாவை பேஸ் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து அட்மினிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 26 வந்து சொல்லுது. ஸோ இதனால் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டை வந்து அவங்க ஃபார்ம் பண்ணுறப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுறப்போ சில ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸையும் அவங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். ஆஸ் ஐ செட் இயர்லியர் முன்னாடி சொன்ன மாதிரி பப்ளிக் ஆர்டர், ஹெல்த் அண்ட் மொராலிட்டி, இந்த 3 தான் இந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இதை ஃபாலோ பண்ணி தான் இவங்க இந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, போர்ட்ஸை கிரியேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் திருப்பதி திருமலால வந்து அந்த தேவஸ்தானம் போர்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி டிராவன்கோர் தேவஸ்தானம் போர்டு இந்த ஐயப்பன் கோயில்கள் உள்ளிட்ட பல கோயில்களை வந்து நிர்வகிக்கிறதுக்காக இவங்க வந்து இந்த போர்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போர்ட்ஸுடைய வேலையை வந்து கோவில்களில் இருக்கிற சொத்துக்களை பராமரிக்கிறதும் அதே மாதிரி வந்து அந்த ரிலீஜன் தொடர்பான விஷயத்தை வந்து இவங்க எடுத்து ஹேண்டில் பண்ணுறதுக்காக இவங்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்தது மட்டும்தான் இந்த நிர்வாகம், அந்த கோவிலுக்கு என்ன செலவுகள் இருக்கு, அந்த கோவிலில் என்னென்ன எக்ஸ்பென்சஸ், எவ்வளோ வருமானம் வருது, இதெல்லாம் நிர்வகிக்கிறதுக்கு தான் இந்த சேரிட்டபிள் ட்ரஸ்டாக இருக்கட்டும் போர்ட்ஸாக இருக்கட்டும் இவங்களுடைய முக்கியமான வேலை. முக்கியமான கேஸ்லாம் சர்ச் ஆஃப் காட் ஃபுல் கோஸ்பல் இன் இந்தியா வெர்சஸ் KKR MC வெல்ஃபேர் அசோசியேஷன்.
இந்த வழக்கு வந்து மாதாவரம் ஏரியால நடந்த ஒரு வழக்கு. இது என்னன்னு பார்த்தோம்னா, இந்த சண்டேஸ்ல ஏதாச்சும் ஒரு ஜெப கூட்டம் நடக்குது அப்படின்னா, அந்த சர்ச்சஸ்ல வந்து எப்பவுமே பெரிய பெரிய லவுட் ஸ்பீக்கர்ஸ் வச்சு அவங்க வந்து பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த மாதாவரம்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு சர்ச்ல பெரிய பெரிய லவுட் ஸ்பீக்கர்ஸ் வச்சு அவங்க வந்து பாட்டு பாடி வசனங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த ஏரியால இருக்கிற மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பெரிய பெரிய லவுட் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்றதால அவங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்கப்படுது. எப்பவுமே ஜென்ரலா வந்து எல்லாருக்கும் ஆர்டிகல் 21ல ஃப்ரீ என்விரான்மெண்ட், நாய்ஸ் ஃப்ரீ சொசைட்டி, நாய்ஸ் ஃப்ரீ ஏரியா உங்களுக்கு வாழ்றதுக்கு அரசாங்கம் வழிவகை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ல இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் லவுட் ஸ்பீக்கர் வைக்கிறது, ஸோ அடுத்தவங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை இன்ஃப்ரிஞ்ச் பண்ற மாதிரி பண்ற விஷயங்கள் வந்து எப்பவுமே ரிலீஜியஸின் பேர்ல பண்ணக்கூடாது. ஸோ அதாவது என்னதான் நமக்கு ரிலீஜன் ரைட் இருந்தாலும் சரி, நம்மளுடைய ரிலீஜன் கொள்கைகளை நம்ம தாராளமா ப்ரொபகண்டா பண்ணலாம். பட் அண்ட் அட் த சேம் டைம் அந்த ப்ரொபகண்டா பண்றப்போ மற்றவங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் வயலேட் ஆகக்கூடாது அப்படின்றத நம்ம கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த கேஸ்ல வந்து நடக்கிறப்ப இந்த சுப்ரீம் கோர்ட்ல வந்து கேஸ் வந்து சேலஞ்ச் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்த கேஸ் வந்து ஹைகோர்ட்ல போடுறாங்க. ஹைகோர்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா அத்தாரிட்டிஸ்க்கு டைரக்ட் பண்றாங்க, இந்த மாதிரி இமிடியேட்டா அந்த இஷ்யூஸை வந்து நீங்க பார்த்துட்டு சால்வ் பண்ணிடுங்க, அந்த லவுட் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அதை அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் என்ன பண்றாங்க, அத்தாரிட்டிஸ்க்கு டைரக்ட் பண்றாங்க. ஸோ அத்தாரிட்டிஸ்க்கு கொடுத்த இந்த டைரக்ஷனை எதிர்த்து தான் இந்த சர்ச் ஆஃப் காட் ஃபுல் காஸ்பல் இன் இந்தியா அப்படின்ற ஒரு சர்ச் வந்து என்ன பண்றாங்க, சுப்ரீம் கோர்ட்ல மேல்முறையீடு செய்யறாங்க. இந்த மேல்முறையீடு வழக்கு விசாரிச்ச உச்ச நீதிமன்றம் பர்சனுடைய ரிலீஜியஸ் ரைட் இஸ் சப்ஜெக்ட் டு பப்ளிக் ஆர்டர் ஹெல்த் மொராலிட்டி. ஸோ இந்த பப்ளிக் ஆர்டர் ஹெல்த் மொராலிட்டியை பேஸ் பண்ணி தான் ஒருத்தருடைய ரிலீஜியஸ் ரைட் இருக்கு, அது வந்து அப்சல்யூட் ரைட் வந்து கிடையாது. ஸோ அப்படி இருக்கப்போ அடுத்தவனுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல நீங்க இன்டர்ஃபியர் பண்ற மாதிரி எந்த விஷயமும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம நாய்ஸ் பொல்யூஷன் ரெகுலேஷன் அண்ட் ரூல்ஸ் 2000 இந்த ரூல்ஸ் படி வந்து அரசாங்கம் செய்யற விஷயம், அதே மாதிரி ஹைகோர்ட் கொடுத்துருக்கிற ஆர்டர் ரெண்டுமே வந்து கரெக்ட் தான். ஸோ ஹைகோர்ட் கொடுத்த டைரக்ஷன் பேஸ் பண்ணி தான் அந்த அத்தாரிட்டிஸ் வந்து ஃபங்க்ஷன் பண்றாங்க. ஸோ அப்போ அது வந்து கான்ஸ்டியூஷனலி வேலிட், அதில் வந்து யாருமே வந்து இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்றாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 27. ஆர்டிகல் 27 படி ரிலீஜியன் பேஸ் பண்ணி எக்காரணத்துக்கு கொண்டும் யாருக்கிட்டையும் டாக்ஸ் கலெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. ஸோ ரிலீஜனை வந்து நாங்கள் ப்ரொமோட் பண்ண போகிறோம், எங்களுடைய ரிலீஜனை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு டாக்ஸ் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர்டர்ஸும் கொடுக்கக்கூடாது, யாரையும் வந்து டாக்ஸ் கட்ட சொல்லியும் கம்பல் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் கட்டியிருக்கிற வரி பணத்தை தூக்கி எந்த ஒரு ரிலீஜன் பர்பஸ்க்காகவும் அரசாங்கம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் 27 வந்து சொல்லுது. இங்க நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் டவுட் வரலாம், சரி சார் டாக்ஸ் கலெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க, அப்புறம் ஏன் கோவில்ல வந்து ரிசிப்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, ஸோ ஸ்பெஷல் தரிசனத்துக்கு காசு கலெக்ட் பண்றாங்க, ஸோ அதே மாதிரி வந்து தட்சணை வந்து நம்ம கொடுக்குறோம், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து டாக்ஸ் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்றாங்க. என்னன்னா ஸ்ரீ ஜெகநாத் விசஸ் ஸ்டேட் ஆஃப் ஒரிசா. இந்த கேஸ்லால என்னன்னா ஒரிசா ஹிந்து ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட் 1939. இந்த ஆக்ட் படி அரசாங்கமானது என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஜெகநாத் டெம்பிள்ல அமௌண்ட் கலெக்ட் பண்றாங்க. ஸோ அமௌண்ட் கலெக்ட் பண்றது வந்து இட் கம்ஸ் அண்டர் ஃபீ நாட் டேக்ஸ். இப்போ ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்கு. ஒருத்தர்கிட்ட ஃபீ கலெக்ட் பண்றதுக்கும் டாக்ஸ் இம்போஸ் பண்றதுக்குமே வித்தியாசம் இருக்கு. ஃபீ ஆனது வந்து ஒரு விஷயத்தை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றதுக்காக. ஸோ ஜென்ரலா வந்து ஒரு ரிலீஜியன் இன்ஸ்டிடியூஷன், ஒரு கோவிலோ இல்லைன்னா சர்ச்சோ மாஸ்கோ நடத்தணும் அப்படின்னா அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு அவங்களுக்கு என்ன தேவைன்னா ஃபண்ட்ஸ் தேவை. அந்த ஃபண்ட்ஸ் வந்து அவங்க டாக்ஸை இம்போஸ் பண்ணி வாங்க முடியாது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ அதனால இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபீ வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபீ ஃபிக்ஸ் பண்றது வந்து அந்த கோவில் எக்ஸ்பென்சஸ்க்காக தான், அந்த கோவிலில் இருக்கிற
சிலைகள் எல்லாம் சுத்தப்படுறதுக்கான எக்ஸ்பென்சஸ், அதே மாதிரி வந்து கோவிலை கிளீன் பண்ணுறதுக்கான ஏற்படுற எக்ஸ்பென்சஸ், அதே மாதிரி அந்த கோவிலை நிர்வகிக்கிறதுக்கு சேரிட்டபிள் ட்ரஸ்டாக இருக்கட்டும், போர்டாக இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சேலரி கொடுக்கறதுக்கான எக்ஸ்பென்சஸ் எல்லாமே இந்த ஃபீ மூலமாக தான் அவங்க வந்து ரைஸ் பண்ணி ஆகணும். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த ஃபீ ரைஸ் பண்ணுறது இது வந்து டேக்ஸ் கீழே வராது. திஸ் இஸ் நாட் அ டேக்ஸ், இட்ஸ் அ ஒன்லி ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஜென்ரலாக எந்த ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லையும் மதம் தொடர்பான போதனைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஆனால் சில எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸில் அரசாங்கம் வந்து அதுக்கு தடை விதிக்க முடியாது. ஜென்ரலாக இந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்த்தோன்னா 4 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹோலி மெயின்டைன்ட் பை த ஸ்டேட். ஒரு அரசாங்கமே வந்து முழுமையாக ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனை நடத்துவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கவர்மெண்ட் லா காலேஜஸ் மாதிரி. அடுத்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரெகக்னைஸ்டு பை த ஸ்டேட், அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்படும் கல்லூரிகள். அடுத்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் தட் ஆர் ரிசீவிங் எய்ட் அவுட் ஆஃப் த ஸ்டேட் ஃபண்ட். ஸோ ஒரு மாநிலமானது வந்து எய்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு வந்து ஃபண்டிங் பண்ணுவாங்க. எய்டட் ஸ்கூல்ஸ் மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்டிங் இருக்கும் அந்த ஸ்கூல்ஸ்க்கு. அடுத்து பார்த்தோன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் தட் ஆர் அட்மினிஸ்ட்ரேட் பை த ஸ்டேட் பட் ஆர் எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் எனி ட்ரஸ்ட் ஆர் என்டோமெண்ட். ஸோ என்டோமெண்ட் மூலமாகவோ ட்ரஸ்ட் மூலமாகவோ அந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதில் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் கேட்டகரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹோலி மெயின்டைன்டு பை த ஸ்டேட். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக வந்து கவர்மெண்ட் ரன் பண்ணுற இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதில் எக்காரணத்து கொண்டும் எந்த ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இம்பார்ட் பண்ண கூடாது. ரிலீஜியஸ் ரிலேட்டடான விஷயங்களை அவங்க பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் கேட்டகரி பி அண்ட் சி, இவங்க 2 பேரும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இம்பாக்ட் பண்ணலாம். பட் ஆனால் அந்த ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து அவங்க நடைமுறைக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற இண்டிவிஜுவல்ஸ் கிட்ட அவங்க வந்து கன்சென்ட் வாங்கணும். ஸோ அந்த கன்சென்ட் இருந்தால் மட்டும்தான் அவங்களால அந்த ரிலீஜன் ரிலேட்டடான விஷயத்தை வந்து கேரி ஆன் பண்ண முடியும். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் ரிலீஜியஸ் தொடர்பான விஷயங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. செகண்ட் அண்ட் தேர்ட் கேட்டகரி, அதாவது பி அண்ட் சி கேட்டகரியில் வித் கன்சென்ட் ஆஃப் இண்டிவிஜுவல், அங்கே வர படிக்கிறவங்களோ இல்லைனா வந்து அங்கே இருக்கிறவங்களோட கன்சென்ட்டை பேஸ் பண்ணி அவங்க வந்து தாராளமாக அந்த குறிப்பிட்ட ரிலீஜனுடைய விஷயங்களை வந்து அவங்க வந்து செயல்படுத்தலாம். அடுத்தது வந்து கடைசி இன்ஸ்டிடியூஷன். ஸோ இந்த கடைசி கேட்டகரியில் வர இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. அவங்க தாராளமாக எஜுகேஷனில் வந்து ரிலீஜியஸ் ரிலேட்டடான விஷயங்களை வந்து அவங்க தாராளமாக எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அதில் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி சொல்கிறப்போ இதில் என்ன வருதுன்னா ஒரு ஸ்டேட்டால் ஆரம்பிக்கப்படுற ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் மட்டும்தான் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ண முடியாது, எந்த ஒரு ரிலீஜன் ரிலேட்டடான விஷயத்தையும் கொண்டு வர முடியாது. மற்றபடி மற்ற கேட்டகரியில் எல்லாத்துலேயுமே வந்து ஒன் வே ஆர் அனதர் வே அவங்க என்ன பண்ணலாம், தாராளமாக இந்த ரிலீஜன் தொடர்பான விஷயத்தை அவங்க வந்து பரப்புறதுக்கோ இல்லை அவங்க ரிலீஜன் தொடர்பான விஷயத்தை பண்ணுறதுக்கோ அவங்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு. ரிலேட்டடான கேஸில் பார்த்தோன்னா டிஏவி காலேஜ் ஜுலந்தர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். இந்த கேஸில் என்னென்னா குருநானக் யூனிவர்சிட்டி ஆக்ட், இந்த ஆக்டில் செக்ஷன் 4ஓட வேலிடிட்டியை சேலஞ்ச் பண்ணுறாங்க. அந்த செக்ஷன் 4 என்ன சொல்லுதுன்னா குருநானக்குடைய லைஃப் பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்கான விஷயத்தை வந்து அந்த செக்ஷன் 4 சொல்லுது. ஸோ தாராளமாக அவங்களோட இன்ஸ்டிடியூஷன்ஸில் அந்த குருநானக்கு தொடர்பான விஷயத்தை வந்து அவங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்ஷன் 4 சொல்லுது. இந்த விஷயம் வந்து ஆர்டிகல் 28 வயலேட் பண்ணுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ என்ன ஆகுது, இது வந்து ஒரு எய்டட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி 4 கேட்டகரிஸ் ஆஃப் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கேட்டகரி, அதாவது ஃபுல்லி ஃபண்டட் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட், அதில் மட்டும்தான் என்ன பண்ண முடியாது, அவங்களால வந்து ரிலீஜியஸ் ரிலேட்டடான விஷயங்களை வந்து அவங்க பண்ண முடியாது. ஸோ மற்றபடி மற்ற 3 கேட்டகரியில் அது எய்டடாக இருக்கட்டும் இல்லைனா வந்து ரெக்கக்னைஸ்டு இன்ஸ்டிடியூஷனாக இருக்கட்டும், மற்ற கேட்டகரிஸில் அவங்க என்ன பண்ணலாம், தாராளமாக எஜுகேஷனில் வந்து ரிலீஜியஸ் தொடர்பான விஷயங்களை அவங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தாராளமாக அந்த காலேஜில் குருநானக் தொடர்பான விஷயத்தை ரிசர்ச் பண்ணுறதுக்கு
அவங்க என்கரேஜ் பண்றதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு. அது வந்து ஆர்டிகல் 28 வயலேட் பண்ற விஷயம் கிடையாது. இட்ஸ் கான்ஸ்டிடியூஷனலி வேலிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. பிகாஸ் இட்ஸ் எய்டட் இன்ஸ்டிடியூஷன். அது மட்டும் இல்லாமல் அந்த எய்டட் இன்ஸ்டிடியூஷனே வந்து ஒரு குருநானக் காலேஜஸ் எல்லாமே ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் கீழே கிரியேட் பண்றாங்க. ஸோ இது எல்லாமே வந்து என்ன ஆகுது, ஒரு எய்டட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்றதால தாராளமாக அவங்களோட ரிலீஜன் இம்பாக்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் கேஸ்ல பார்த்தோம்னா அருணா ராய் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த கேஸ்ல என்ன பண்றாங்கன்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2002 இதை வந்து சேலஞ்ச் பண்றாங்க. எதை பேஸ் பண்ணி அப்படின்னா இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன் எல்லா ஸ்கூல் சில்ட்ரனுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அந்த வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன் ஆனது வந்து ரிலீஜியன் தொடர்பாக இருக்கு. இப்போ எப்பவுமே வந்து ஜென்ரலா சில நீதி கதைகள் வந்து நம்மளுடைய ரிலீஜன் தொடர்புடைய கதைகளாக இருக்கும். ஸோ இதனால வந்து அவங்க இந்த வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன் வந்து ரிலீஜன் தொடர்புடைய கதைகளை வந்து இவங்க சொல்றாங்க ஸ்கூல்ஸ்ல. இதனால வந்து ஆர்டிகல் 28ல கொடுத்துருக்கிற விஷயம் வந்து வயலேட் ஆகுது. அது மட்டும் இல்லாம அரசாங்கத்துடைய இந்த செயல்பாடு வந்து ஆன்டி செக்குலரிசம்க்கு அகேன்ஸ்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்றாங்க. பட் இந்த வழக்க விசாரிச்ச உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து எந்த ஒரு வயலேஷனுமே கிடையாது. ஒரு நீதி போதனையானது எப்பவுமே ஒரு நல்ல விஷயங்கள் சொல்லணும்னா அதுக்கு வந்து ஒரு ரிலீஜன் ஒரு டூலா யூஸ் பண்றதுல தப்பு கிடையாது. அது அவங்களுடைய மதத்தை வந்து அவங்க பரப்புறது இல்லை. அந்த மதத்துல இருக்கிற நல்ல விஷயத்த வந்து ஒரு மாணவர்களுக்கு எடுத்து சொல்றாங்க. ஸோ அப்படி எடுத்து சொல்றப்போ மாணவர்களை வந்து அது நல்வழிப்படுத்துறதுக்காக தான் அந்த விஷயம் செய்யறாங்களே தவிர அவங்களுடைய ரிலீஜன் தொடர்பான விஷயம் வந்து அது அவங்க செய்யல, அது தொடர்பான விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டர் போட்டுடுறாங்க. ஸோ இது எல்லாமே தான் வந்து ரிலீஜன் ரிலேட்டடான கேஸ் லாஸ். ஆர்டிகல் 25ல இருந்து 28 வரைக்கும் ரிலீஜன் ரிலேட்டடான விஷயங்கள் நம்ம இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ.